பேட்டரிங்கிறது ஆட்டோமொபைலில் இயங்கக்கூடிய வெஹிக்கிளோட எலக்ட்ரிக்கல் தேவைகளுக்கு முதன்மையான ஒன்று. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டார்டர் மோட்டருக்கு பவர் தருது, ஹெட்லைட் மற்றும் லைட்டிங் சிஸ்டத்துக்கு பவர் தருது, அப்புறம் இன்ஜின் இயங்க தேவையான சென்சார் மற்றும் ஆக்சுவேட்டர்களுக்கு பவர் தருது. பேட்டரிங்கிறது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தோட ஹார்ட் மாதிரி. மனுஷனுக்கு எப்படி உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை கொண்டு போக உதவுதோ அதே மாதிரி தான் பேட்டரியும் கார் இயங்குவதற்கு தேவையான பவரை கார் முழுக்க கொண்டு போய் சேர்க்குது. சரியாக இயங்காத பேட்டரியோட காரணத்தினால காருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. பொதுவாக காரோட கண்ட்ரோல் மாடியூல்களுக்கு இடையேயான கம்யூனிகேஷன் பிரச்சனை நிறையா வரும். பேட்டரி ரிலேட்டடான ஃபால்ட் கோடு நிறைய வர வாய்ப்புண்டு. இந்த ஃபால்ட் கோடு மூலியமாக பேட்டரி மற்றும் சார்ஜிங் சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியாக இயங்காத பேட்டரினால் ஸ்டார்ட் ஆகாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பேட்டரினால் வரிசையாக நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பேட்டரினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது என்பது பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது அவசியம். செல்ஸ்லாம் சேர்ந்து தான் பேட்டரியை உருவாக்குது. அதனால் பேட்டரியோட செல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்பதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஒரு சிங்கிள் செல் எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும். பாசிட்டிவ் பிளேட் லெட் பெராக்சைடு என்ற பொருளாலும் நெகட்டிவ் பிளேட் பியூர் லெட் என்ற பொருளாலும் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு மெட்டலும் சேர்ந்து சுயமாக எந்த ஒரு மின்சாரத்தையும் உருவாக்க முடியாது. ஆனால் 60% வாட்டர் 40% சல்ஃபியூரிக் ஆசிட் என்ற இரு கலவைகள் சேர்ந்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுகளுக்கு இடையே வேதிவினை ஏற்படுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக பாசிட்டிவ் பிளேட்டில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பிளேட்டுக்கு தள்ளப்படுது. அதனால நெகட்டிவ் பிளேட்டில் பார்த்திங்கன்னா அதிக எலக்ட்ரான்கள் இருக்கும், பாசிட்டிவ் பிளேட்டில் குறைவான எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த வேறுபாடுகளுக்கு காரணமாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுகளுக்கு இடையே ஸ்ட்ராங்கான ஈர்ப்பு விசை இருக்கும். பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட் எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே முக்கப்பட்டிருக்க போது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டோட வேதிவினை பண்பு காரணமாக திருப்பியும் நெகட்டிவ் பிளேட்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரான் செல்றதுக்கு அனுமதிக்காது. ஆனால் அந்த எலக்ட்ரான் பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போகிறதுக்கு ஒரே வழி மின்சாரத்தை கடத்தக்கூடிய மின்னோட்டம் கொண்ட பொருளோட பாதையில் தான் செல்ல முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மின்னோட்ட பாதை எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான் வயர் வழியாக நெகட்டிவ் பிளேட்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு கடந்து செல்லுது. இது மாதிரி தொடர்ந்து எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிளேட்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போகிற மூலயமா இரண்டு பிளேட்லேயும் எலக்ட்ரான்கள் சமநிலையாகுது. அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போகுது. பேட்டரியோட சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காலியாகிருக்கு. இப்போ எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிளேட்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு போக முடியும். ஆனால் பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு ஒரு கண்டக்டர் வழியாக போக முடியாது. இரண்டு பிளேட்டுகளுக்கு இடையே அழுத்த வேறுபாடு இல்லாதது தான் காரணம். திரும்பவும் பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரான்கள் போகணும்னா அதிக அழுத்தம் மற்றும் வோல்டேஜ் மூலியமாக கொடுக்குற ப்ரெஷர்னால் எலக்ட்ரோலைட் வழியாக பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரான்கள் தள்ளப்படுது. எலக்ட்ரான்கள் திருப்பியும் நெகட்டிவ் பிளேட்டில் அதிகரிக்குது. எலக்ட்ரோலைட் பார்த்திங்கன்னா இரண்டு பிளேட்டுகளுக்கு இடையே எலக்ட்ரான்கள் செல்வதற்கு உதவியாக இருக்குது. எலக்ட்ரோலைட் பார்த்திங்கன்னா 60% தண்ணியும் 40% சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்ந்த கலவை தான். இந்த கலவையோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.26%க்கு மேலே இருக்கும். பேட்டரி ஃபுல் சார்ஜாக இருக்கும்போது அதாவது 12.6 வோல்ட் அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட் 1.260% தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும் போதும் எலக்ட்ரோலைட் என்னவோ மாறும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எலக்ட்ரோலைட் கலவையில் வேறுபாடு ஏற்படும். H2O அதிகமாகி சல்ஃபியூரிக் ஆசிட் குறையும். அப்படின்னா நீரோட அளவு அதிகமாகி சல்ஃபியூரிக் ஆசிடோட அளவு குறையும். அதனால தான் நம்ம ஹைட்ரோமீட்டரில் பார்க்க போதும் சார்ஜ் கம்மியான செல்லில் கிராவிட்டி கம்மியாக இருக்குது. இந்த வேதிவினை மாற்றமாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுகள் PdSO4 மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பாஞ்சி லெட்டாக மாதிரி இருக்கும். இப்போ பேட்டரியை திருப்பி சார்ஜ் பண்ணும்போது பார்த்தோம்னா வாட்டரோட லெவல் குறைஞ்சி சல்ஃபியூரிக் ஆசிட்டோட லெவல் அதிகமாகும். அதாவது H2Oவோட லெவல் குறைஞ்சி H2SO4ஓட லெவல் அதிகமாகும். அதனால தான் நம்ம ஹைட்ரோமீட்டரில் பார்க்க போதும் சார்ஜ் அதிகமாக இருக்க செல்லில் கிராவிட்டி அதிகமாக இருக்குது. இந்த வேதிவினை மூலியமாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பிளேட் PbSO4லேருந்து PbO2ஆக மாறும். அதாவது ஸ்பாஞ்ச் லெட்லேருந்து லெட் பெராக்சைடாக மாறும். நெகட்டிவ் பிளேட் PbSO4லேருந்து Pbயாக மாறும். அதாவது ஸ்பாஞ்ச் லெட்லேருந்து பியூர் லெட்டாக மாறும். இப்படி தான் பேட்டரியானது சார்ஜ் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை
கெமிக்கல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இப்படி தான் ஒரு லெட் ஆசிட் பேட்டரியானது ஒர்க் ஆகுது. இந்த கொஸ்டினுக்கு விடையளிக்கிறது மூலயமா இந்த டாபிக் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. எலக்ட்ரோலைட் கலவையில் எத்தனை பர்சன்டேஜ் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது? 60%, 40%, 80%, 50%. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40%. ஆப்ஷன் ஏ எலக்ட்ரோலாட்டிக், ஆப்ஷன் பி எலக்ட்ரோலைட், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் ஏ மற்றும் பி. எலக்ட்ரோலாட்டிக்னாலும் எலக்ட்ரோலைட்னாலும் ஒன்று தான். அதன் வழியாக தான் எலக்ட்ரான்கள் செல்லுது. டெக்னீஷியன் ஏ என்ன சொல்கிறாருன்னா, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது சல்ஃபியூரிக் ஆசிட்டோட லெவல் கூடுங்கிறாரு. டெக்னீஷியன் பி என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லி டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுகள் பியூர் லெட்டாக தான் இருக்குங்கிறாரு. ஆப்ஷன் ஏ டெக்னீஷியன் ஏ சொல்கிறது ரைட்டு. ஆப்ஷன் பி டெக்னீஷியன் பி சொல்கிறது ரைட்டு. ஆப்ஷன் சி 2 பேர் சொல்கிறதும் தப்பு. ஆப்ஷன் டி 2 பேர் சொல்கிறதும் கரெக்டு. ஆப்ஷன் சி 2 பேர் சொல்கிறது தப்பு. டெக்னீஷியன் ஏ சொன்னது தப்பு. ஏன்னா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் வாட்டரோட லெவல் தான் கூடும், சல்ஃபியூரிக் ஆசிடோட லெவல் குறையும். டெக்னீஷியன் பி சொன்னதும் தப்பு. ஏன்னா ஃபுல்லி டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பிளேட்டுகள் ஸ்பாஞ்ச் லெட்டாக தான் இருக்கும், பியூர் லெட்டாக இருக்காது. அடுத்து வரும் வீடியோக்களில் இந்த செல்ஸ்லாம் சேர்ந்து எப்படி பேட்டரியாக உருமாறுது மற்றும் உங்கள் வண்டிக்கு தேவையான பேட்டரியை எப்படி நீங்களே தேர்ந்தெடுப்பதுன்னு பார்ப்போம்.